மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம அனைவருமே ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருந்த குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதத்தோட கடைசி நாள் 30ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னு பார்க்கலாம் வரங்க. விளம்பர எண் 678, அறிவிக்கை எண் 1/2024. அதாவது 2024ஓட ஃபஸ்ட்டு அறிவிக்கை தான் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் தேர்வு 4இல் அடங்கிய பதிவுங்களுக்கு நேரடி நியமனத்திற்கான இணையவழி மூலம் மட்டுமே விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டன. இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். அது நமக்கு தெரிஞ்சது தான். முக்கியமான நாட்கள் மற்றும் நேரத்தில் இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் டேட் வந்து இன்றைக்கி டேட்டு. இணையவழி விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் மற்றும் நேரம் February 28 வரைக்கும் லாஸ்ட் டேட். அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு. விண்ணப்ப திருத்த சாளர காலம், அதாவது ஏதாவது சேஞ்சஸ், ஏதாவது கரெக்ஷன் அப்லோட் பண்ணுறதுக்கான டைம் வந்து March 4 to March 6 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு நாள் வந்து டென்டேட்டிவாக இருக்க அந்த டேட்டு தான் 9/6/2024. இன்கேஸ் சேஞ்சஸ்னால் ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணுவாங்க. 9/6/2024 முற்பகல் 9 முதல் 12:30 வரை. அதாவது ஓகே அப்படின்னா இப்போலேருந்து நீங்கள் கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 28, ஒரு February, March, April, May, June, July, June 9 கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் இருக்குது. அதாவது ஆல்ரெடி இப்போ ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட ப்ராப்பராக இப்போவே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட நீங்கள் வந்துடலாம். 9/6 நீங்கள் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண ஓரளவுக்கு ரெடி ஆகிடலாம். மோஸ்ட்லி இப்போ இருக்க கேண்டிடேட்ஸ் என்ன இருப்பாங்கன்னா, போன டைம் மிஸ் பண்ணவங்க ஆல்ரெடி இப்போ ரிவிஷனில் இருப்பாங்க. ரிவிஷனில் வந்துட்டு திரும்ப வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு செகண்ட் ரிவிஷனில் போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் வந்து மோஸ்ட்லி குரூப் 4 வந்து டாப்பர்ஸ் அந்த ரேஞ்சில் வராங்க. ஏன்னா அவங்க போன டைம் மிஸ் பண்ணியிருப்பாங்க. விடாமுயற்சியாக படித்து இந்த டைம் ஃபுல்லாக சிலபஸ் நோட்டிஃபிகேஷன் முன்னாடி சிலபஸை முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் ரிவிஷன் போயிட்டுருப்பாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் டைம்லேயே வந்து அவங்க செகண்ட் ரிவிஷனுக்கே போயிடுவாங்க. அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தான் எப்பயுமே வந்து டாப் ரேங்க் கேட்டகரியில் வராங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மி. ஒரு சில பேர் மட்டும்தான் ஃபஸ்ட்லேயே, அதாவது நோட்டிஃபிகேஷன் அந்த வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா இப்போ தான் வந்து படிக்கவே முன்னாடி ஜஸ்ட் ஒரு மாதம் முன்னாடி அந்த மாதிரி படிக்க வந்திருக்க வந்து படித்து பாஸ் ஆகிறவங்களோட எண்ணிக்கை கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி ஃபெயில் ஆனவங்க, அதாவது போன டைம் கிளியர் ஆகாதவங்க அந்த மாதிரி செகண்ட் டைம் தேர்ட் அட்டெம்ப்ட் தான் அதிகமாக கிளியர் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நடுவில் இப்போ ஒரு டைம் 2 டைம் ஃபெயில் ஆனவங்க வந்து வெளியே போகிறவங்களும் இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஏதாவது இன்கேஸ் நீங்கள் தான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, இப்போது நீங்கள் வந்து சாலிடாக ஒரு நாளைக்கு 4 to 5 hours to 6 hours படிச்சிங்கன்னா கூட இப்போலேருந்து நீங்கள் எக்ஸாம் டைமுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக கிளியர் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தமிழ் அண்ட் மேக்ஸில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆப்டிடியூட் அண்ட் லாங்குவேஜில் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் 80% அந்த 80 to 90% மார்க் வந்து நீங்கள் அடிச்சிடலாம். 300க்கு நான் சொல்கிறேன். சரி, ஓகே. எவ்வளோ நோட்டிஃபிகேஷனில் வந்து எவ்வளோ வேகன்சி சொல்லியிருக்காங்கன்ற முக்கியமான இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக காலி பணியிட எண்ணிக்கை. விஓ வந்து 108 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து 2442 கொடுத்துருக்காங்க. இளநிலை பிணையம் 44, இளநிலை அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட் 10, அதாவது ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட லிஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு வந்து 1653, சுருக்கெழுத்து ஸ்டீனோ டைப்பிஸ்ட்டுக்கு 441, சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு 2 எவ்வளோ டோட்டல்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் வனக்காவலர் பழங்குடியில இளைஞர் வனக்காவலர் வந்து இப்போது ரீசெண்டாக ஒரு அமெண்ட் பண்ணாங்கல்ல, ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னே தனியாக இருந்தது. ஃபாரஸ்ட் எக்ஸாம் குரூப் 4 ஆட் பண்ணனால நோட்டிஃபிகேஷன் டைமில் வந்து 6244. இப்போ 6244 சொல்லியிருக்காங்கன்னா அப்போ வந்து நீங்கள் வந்து இவ்வளோதான் நினச்சிக்காதீங்க. 6244 கம்மி தான். ஆனால் நோட்டிஃபிகேஷன் எப்போயே 6244னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 அடண்டமில் ஒரு 100, 200, 300ன்னு ஆட் ஆகிட்டே போகும். அதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்து முடிஞ்சு ரிசல்ட் பீரியடில் கொஞ்சம் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஃபேஸில் ஆட் ஆகும். கவுன்சிலிங் ஃபேஸ்க்கு முன்னாடி ரிசல்ட் விடுறதுக்கு முன்னாடி ஒரு அடண்டம் கொடுத்து ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் கவுன்சிலிங்கில் ஆட் பண்ணுவாங்க. அப்படி கிட்டத்தட்ட பார்த்தா எப்படியும் வந்து நம்ம ஒரு 9,000 to 10,000 ரேஞ்ச் நம்ம கண்டிப்பாக ஒரு 9 to 10,000 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போது வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து 6244 கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டைமோட இது கம்மி தான் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் 7,010 சம்திங் இருந்துச்சு.
இப்போ 6-2ல கொடுத்துருக்காங்க. ஒரு 9 to 10,000 வந்து நீங்கள் எக்ஸாம்லாம் முடிச்சு கவுன்சிலிங் டைமில் ஒரு 10,000 வந்துடும். ஸோ இது வந்து ஒரு நல்ல சான்ஸு, விடாதீங்க. அதாவது கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி அவங்க வேலையில் கரெக்டாக இருக்காங்க. ஜனவரி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொன்னாங்க குரூப் 4க்கு. கடைசி நாளில் வந்து அது 30ஆம் தேதியில் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தில் வந்து இப்போ டிஎன்பிசி ஆக்டிவாக இருக்காங்கன்றது நமக்கு தெரியுது. ஆனால் குரூப் 2A வந்து இவங்க பண்ணிகிட்ருக்க குழப்பம் வந்து ஒரு 15,000 பேரை ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க. அதாவது இப்போ நீங்கள் வட மாநிலத்திலலாம் ஒரு சின்ன ஒரு சொல்கிறேன். வட மாநிலத்தில் வந்து மக்களை வந்து படிச்சுட்டாங்கன்னா முன்னேறிடுவாங்கன்ட்டு அவங்கள படிக்க விடாமல் அரசியல்வாதிங்க வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளாம் வந்து படித்து, அதாவது ஒரு தெளிவான மனநிலை ஆஸ்பிரன்ஸ் இருந்தால் கேள்வி கேட்பாங்கன்ட்டு அவங்கள ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே வச்சுருந்தா தானே அவங்க பொழப்பு நடத்த முடியும். அந்த மாதிரி வந்து வைக்கிற மாதிரியே இருக்குது. 15,000 பேர்த்த ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே வச்சுருக்காங்க. 15,000 பேர் இப்போ வந்து இப்போ யாருனாலையுமே சொல்ல முடியாது. 15,000 பேரில் எல்லாத்துக்குமே பயம் இருக்கும். நம்ம கிளியராக அவங்க சூப்பராகவே எழுதியிருந்தாலுமே வந்து நமக்கு மார்க் விழுந்துருக்குமா, திருத்துறவங்க கையில் தான் இருக்குது. ஸோ வந்து 15,000 பேருமே நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஃபீல்டில் படிச்சுட்டு தான் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுங்கள். எனக்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்குது. நான் குரூப் 2 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு உனக்கு ஓடியில் கிடைக்கல. ஸோ நான் ஓடியில் ரீச் வந்துருச்சு. இருந்தாலுமே அந்த ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த பீரியடு தான் அவ்வளோ காரணம். ஒரே ஒரு எக்ஸாம் தான் நான் படித்தேன். இப்போ 26ல் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ எனக்கு வயசு 29. ஒரே ஒரு எக்ஸாம். ஒரு எக்ஸாமுக்கு எனக்கு 3 வருஷம் எடுக்குதுன்னா, இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு இன்னொரு 3 வருஷம் ஆகுமான்ற போதே அந்த ஒரு மனசோர்வு ஏற்படுது. ஆனால் என்ன மாதிரி இருக்காதீங்க. நானுமே வந்து திரும்ப முயற்சி பண்ணி படிக்க தான் போகிறேன். கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் லெட்டர் கைக்கு வரைக்கும் முயற்சி பண்ணி தான் ஆகணும். நீங்களும் வந்து படிக்கிறத விடாதீங்க. என்ன தான் ஒரு கை பார்த்துருவோமே, இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களால் முடியவே இல்லை அப்படின்ற டைமில் மட்டும் நீங்கள் அடுத்த ஆல்டர்னேட்டிவ் யோசிக்கலாம். இப்போதைக்கு அந்த முடிவு எடுக்காதீங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு நல்ல வேகன்சி தான். 6244ன்றது ஒரு சூப்பரான வேகன்சி தான். கண்டிப்பாக வந்து இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கூட 6 மந்த் இனாஃப் டைம் குரூப் 4 கிளியர் பண்ணுறதுக்கு. மேலும் வேறு ஏதாவது ஃப்யூச்சர் இப்போ டைமில் எதாவது அப்டேட் பண்ணுறாங்களா அப்படின்றது நம்ம தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம டிஎன்பிசி நம்ம எல்லா வீடியோஸும் போட்டுட்ருக்கோம். அப்டேட்ஸ் எதாவது வந்தால் சேனலில் போட்டுட்ருக்குறோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரிப்ளை பண்ணுறேன். நன்றி.